100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேலும் உங்கள் அனைவருக்கும் முதல் வணக்கம். 2025ஆம் ஆண்டில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு உண்டான எளிய வகை தெய்வ பரிகாரங்கள் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் பாதுகாப்பை தரும். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். விநாயகரையும் முருகரையும் பிடித்து கொள்ளுங்கள். பாதத்தில் கவனமாக இருங்கள். உடற்பயிற்சி மறந்தால் மேஷத்திற்கு எல்லா விதத்திலும் டென்ஷன். யோசனையே இல்லாமல் இருங்கள். பிறருக்காக உழைத்ததெல்லாம் போதும். 2024 வரை உங்களுக்காக உழைத்து கொள்ளுங்கள். ஐயோ அவர்கள் வருத்தப்படுவார்களே, இவர்கள் வருத்தப்படுவார்களே அப்படி என்று குடும்பத்தை விட்டு விட்டீர்கள். அதில் 2025ஆம் ஆண்டிலிருந்து அதில் மாறிக்கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம், சுபகாரிய சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் ஏற்றம் பெறும். திருமணத்தில் இருந்த தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளுடன் ரெகுலராக தொடர்பில் வைத்துக் கொள்ளுங்கள். 5ஆம் இடத்தில் கேது வருகிறார். பிள்ளைகளுடன் மனம் விட்டு பேசிக்கொள்ளும். முடிந்தால் வாரம் உங்களால் முடியவில்லை என்றாலும் மாதத்துக்கு ஒரு முறையாவது குழந்தைகளுடன் அவர்களுக்கு ஏற்றவாறு பொழுதை கடப்பது நன்மை தரும். சிறிய வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தை தரும். திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. காதல் அமைப்பு மிகப்பெரிய ஏற்றம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம். எல்லாம் வரக்கூடிய அமைப்பு தான் 2025ஆம் ஆண்டு மேஷ. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறும். தொழிலில் அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டு. எதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுமென்றால் மேலதிகாரிகள் விஷயத்தில், உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்தில் கவனம். வேலையாட்கள் எல்லாம் நல்ல வேலையாட்கள் முதலாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்கிறோம், என்ன தொழில் செய்கிறோம், என்ன படிக்கிறோம் என்றெல்லாம் தெரியாது இருந்தவர்கள் விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு உங்கள் ஸ்டேட்டஸ் உயரும். படிப்பில் இருந்த தடை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும். மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் படிப்பு செலவுக்கோ அல்லது சுபகாரிய செலவுக்கோ நீங்கள் தான் முன்னெடுத்து செய்வது முக்கியம். வேற்று மதத்தினரால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்கள். கணவன் மனைவியுடைய பிரச்சனை இருந்து பிரிந்திருந்த தம்பதியினர் முயற்சி எடுத்தால் ஒன்றாகக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் மேஷத்துக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு.